வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவை அடுத்து நாமல் ராஜபக்ஷவுக்கு கிடைத்த பெரும் ஏமாற்றம். லண்டனில் தனது கவலையை வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ. மட்டக்களப்பில் திடீரென்று நீண்ட எரிபொருள் வரிசை, மக்கள் அவதி. தமிழர் பிரதேசத்தில் பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, 46 வயதானவரின் மோசமான செயல். யாழ்ப்பாணத்தில் காலாவதியாக்கிய பொருட்களை விற்க முற்பட்டவருக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை. இலங்கையில் ஒரே நாளில் 3 முறை அதிகரித்துள்ள தங்கத்தின் விலை. இன்றைய தங்க நிலவரம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம், இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. சோதனைக்கு செல்வதாக கூறிவிட்டு விடுதியில் பெண்ணுடன் கையும் களவுமாக சிக்கிக் கொண்ட போலீஸ் அதிகாரி. நடந்தது என்ன? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கொலை செய்த வீட்டின் உரிமையாளர். இலங்கையில் பதிவாகிய அதிர்ச்சிகர சம்பவம். இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் பதற்றம் காரணமாக இலங்கையின் தங்கத்தின் விலை எதிர்பாராத அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி இன்று ஒரே நாளில் 3 முறை தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 4,10,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,79,300 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 51,250 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,413 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலினால் இதுவரையில் இலங்கையர்கள் எவருக்கும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரகங்களின் ஊடாக அங்கிருக்கும் இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய விசேட வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தூதரக வழிகாட்டுதல்களை பின்பற்றி அவதானத்தோடு செயல்படுமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. பஹ்ரைனில் இளைஞர்கள் தங்கியிருந்த நகரொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அங்குள்ள இளைஞர்கள் எவருக்கும் காயங்களோ அல்லது ஆபத்தோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அது குறித்து அறிவிப்பதற்கு விசேட அவசர தொலைபேசி இலக்கங்களை நிறுவுவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த இலக்கங்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் சோதனை நடவடிக்கைகளுக்காக செல்வதாக போலீஸ் புத்தகத்தில் பதிவிட்டுவிட்டு விடுதி ஒன்றில் பெண் ஒருவருடன் தங்கியிருந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை வெளிப்பன போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற சார்ஜென்ட் ஒருவரை இவ்வாறு ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வெளிப்பன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MK அனுரஜித்தின் உத்தரவின் பேரில் மேலும் 3 அதிகாரிகளுடன் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக செல்வதாக கூறி மேற்படி சார்ஜென்ட் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அத்தோடு இதற்கான உத்தியோகபூர்வ பதிவுகளையும் அவர் தனது பணிப்புத்தகத்தில் மேற்கொண்டுள்ளார். எனினும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நிலைய பொறுப்பதிகாரி மேற்கொண்ட திடீர் சோதனையின் பொழுது மேற்படி சார்ஜென்ட் மதுகம அகலவத்து வீதியில் உள்ள விடுதி ஒன்றின் அறையில் பெண்ணொருவரோடு தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. உயர் போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் கடமை தவறியமை மற்றும் ஒழுங்கீனமான முறையில் நடந்து கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரது பணி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் உயர்மட்டம் மேற்கொண்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் காலாவதியாகிய உணவுப் பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. அச்சுவேலி பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்களில் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையினர், பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்டோர் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் பொழுது பல்பொருள் அங்காடி ஒன்றில் காலாவதியாகிய பிஸ்கட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் பொழுது வர்த்தக நிலைய உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 25,000 ரூபாய் தண்டப்பணத்தை விதித்துள்ளது. இதேவேளை கடந்த வாரமும் அச்சுவேலி பகுதியில் உள்ள உணவினை கையாளும் நிலையம் ஒன்றுக்கு 1,20,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சாலியபுர பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டுக்கு வந்த ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்திருக்க முற்றியதில் வீட்டின் உரிமையாளர் வீட்டுக்கு வந்தவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலினால் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் சாலியபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதினையுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளரை கைது செய்துள்ள அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அக்கரைப்பற்று யுவதி ஒருவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 46 வயதினையுடைய திருமணமாகாத நபர் ஒருவர் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட யுவதி அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். முறைப்பாட்டினை அடுத்து உடனடியாக செயல்பட்ட போலீசார் நேற்று சந்த நபரை அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பொழுது அவர் அந்த பகுதியில் உள்ள பல பெண்களுக்கு நீண்ட காலமாக இவ்வாறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்த நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் குறிப்பிட்டனர். தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் தனக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவை நிகழ்த்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்களால் வெளியிடப்பட்ட கடும் அழுத்தம் காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் உரையாற்றும் வாய்ப்பு தடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய பிரபுக்கள் சபையின் உறுப்பினரும் இலங்கை தொடர்பான இங்கிலாந்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் முன்னாள் தலைவருமான மைக்கேல் மாரிஸ் பெரன் எஸ்பியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான நேரடி சந்திப்பின் பொழுது நாமல் ராஜபக்ஷ தனது கவலையினை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் முதலீடு மற்றும் பொருளாதார திட்டங்களையும் நாமல் ராஜபக்ஷ தெளிவுபடுத்தியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனில் சொற்பொழிவுகளை வழங்கிச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பல எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. இதன் காரணமாக விரிவுரைகள் ரத்து செய்யப்பட்டமை கடந்த வாரம் பேசுபொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்கின்ற அச்சத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரம், மாரையம்பதி, தாளங்குடா, காத்தான்குடி, கொக்கட்டிச்சோலை மற்றும் குருக்கல் மடம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று காலை முதல் பெட்ரோல் நிலையங்களில் கடும் வாகன நெரிசல் காணப்பட்டது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் நீண்ட தூரம் வரிசையில் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்ட கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டினை விட தற்பொழுது நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது நிலவுகின்ற இந்த திடீர் பதற்ற நிலைமையினால் மாவட்டத்தின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பு கருதி சில இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.